இப்போ நம்ம வந்து யூடியூப் பத்தி பார்க்க போறோம். யூடியூப்ல தினம் தினம் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான கிரியேட்டர்ஸ் தினமும் உருவாயிட்டே இருக்காங்க. புது புது கான்டென்ட்ட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்களே எத்தனையோ எடிட்டிங் சேனல்ஸ, இல்ல ட்ரோல் சேனல்ஸ, இல்ல அந்த மாதிரி கிரியேட்டிவான நெறைய சேனல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. நல்லா தான் போயிட்டுருக்கும். வியூஸும் உங்களுக்கு வந்து அதிகமா போயிட்டுருக்கும். நெறைய பேர் பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறுவாங்க. என்னடா இது நல்லா பண்றாங்களேன்னு அவங்க நினைக்கும்போது பார்த்தா, திடீர்னு அவங்க காணாம போயிடுவாங்க. சேனல் நேம சர்ச் பண்ணாலும் நமக்கு தெரியல. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. ஆக்சுவலா மோஸ்ட்லி என்ன ஆகுதுன்னா, இப்போ முன்னாடி இருந்த கிரியேட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது, இப்போ இருக்க கிரியேட்டர்ஸ்க்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து என்ன ஒரு சின்ன மத்தவங்களோட கான்டென்ட்ட யூஸ் பண்ணி ஆல்டரேட் பண்ணி அதுக்கு ஒரு ரிவ்யூ மாரி குடுத்தா கூட, என்ன ஆயிடுதுன்னா, அது காப்பிரைட் லாக்குள்ள கொண்டு வந்து அந்த சேனலையே வந்து சஸ்பெண்டோ இல்ல டெர்மினேட்டோ பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து 3 வந்துச்சுன்னா, உங்க சேனலே வந்து போயிடும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா, அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே பார்த்தீங்கன்னா, நெறைய சேனல்ஸ்க்கு ஒரே நாள்ல வந்துருது. ஸோ வந்து அப்ப எப்படின்னா, ஒரு ரெக்கவர் ஆகுறது கூட நமக்கு டைம் இல்ல. சரி இந்த மாதிரி ஏதாவது நீங்க உங்க சேனல் ரொம்ப ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸா நீங்க வீடியோ போட்டிருப்பீங்க. பட் உங்க சேனல் போயிருக்கும். அத நீங்க எப்படி ரெக்கவர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதோட சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். என்னதான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படி இப்படின்னு நெறையா சொல்லியிருந்தாலும், அது எல்லாமே வந்து ஒரு 10% சான்ஸ் மட்டும் தான் அதில இருக்கு. கிரியேட்டிவான கான்டென்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல நெறையவே குறைஞ்சிட்டு வருது. என்னன்னா, ஒரே மாதிரி கான்டென்ட் இதே மாரி ஒரே டைப்பா பேசுவாங்க. இல்ல ஒரே டைப் ஆஃப் இது ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி கான்டென்ட் தான் இப்பலாம் ஜாஸ்தி வருது. ஏன்னா, இந்த மாரி கிரியேட்டிவா வரக்கூடிய நெறைய சேனல்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, நெறைய வியூஸ் போமாட்டேங்குது. இல்ல நெறைய வியூஸ் போனாலும் மானிட்டைசேஷன் ப்ரோகிராம்னு உங்களுக்கு வரணும்னா, அட்லீஸ்ட் 4000 ஹார்ஸ் உங்கள வந்து ரீச் பண்ண சொல்றாங்க. ஸோ ஒரு கிரியேட்டருக்கு வந்து 4000 ஹார்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து நெறைய பேத்துக்கு வந்து இயர் கணக்காலாம் ஆகும். ஆனா அதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செலிபிரிட்டியோ இல்லன்னா வந்து ஏதோ வேற ஏதோ ஒரு ஃபீல்டுல ஃபேமஸானவங்க யூடியூப்குள்ள வரும்போது, அவங்களுக்கு ஒரே நாள்லயே வந்து 30,000 40,000 அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அப்போ யூடியூப் தான் நம்மளோட முயற்சி அப்படின்னு யூடியூப் கான்டென்ட்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து டாபிக்லேருந்து டீவியேட் ஆகாம நம்ம மெயின் மேட்டருக்கு வந்தோம்னா, யூடியூப்ல இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எஸ்பெஷலி எடிட்டிங் சேனல்ஸ், ட்ரோல் சேனல்ஸ்லாம் ஃபேஸ் பண்ற பெரிய விஷயம் என்னன்னா, இந்த காப்பிரைட் கிளைம் தாங்க. இந்த காப்பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. நம்ம சேனல தூக்குவாங்க அப்படின்னே நமக்கு தெரியாது. நம்ம வந்து சரி நம்ம வியூவர்ஸோட நம்ம நல்லா என்கேஜ் பண்றோம். அந்த மாரி நம்ம நெனச்சிட்டே இருப்போம். ஓகே நமக்கு வந்து ஒரு மானிட்டைசேஷன் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம அந்த 4000 ஹார்ஸ ரீச் பண்ண போறோம். அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கப்போ, அ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே அந்த காப்பிரைட் எதுவுமே இருந்திருக்காது. ஆனா, அந்த சப்மிட் குடுக்க போலாம், அப்ளை பண்ணலான்னு நெனைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல உங்களுக்கு எல்லா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வரும். ஸோ, இப்போ இத பத்தி நாங்க ஏன் இத பேசுறோம் அப்படின்னா, எங்களோட சேனல் இந்த மாரி ஒரு பிரச்சனைய ஃபேஸ் ஸோ நாங்களும் இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுருந்தோம். மொத்தம் 3 சேனல் கிட்ட வச்சுருந்தோம். ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அது பேர் மஹீரியா எடிட்ஸ்ன்னு வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து நிறையா அஸ்வின் தாங்கி எடிட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு குக் வித் கோமாளி இதை பேஸ் பண்ணி எடிட்ஸ்லாம் போட்டுட்ருந்தோம். அப்புறம் சாங் எடிட்ஸு இதெல்லாமே போட்டுட்ருந்தோம். அது சேனல் சரி ஒரு மன நம்பிக்கையோட அடுத்த ஒரு சேனல் க்ரியேட் பண்ணோம். ஆனால் அந்த சேனலில் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த பிபி கண்டென்ட் பிக் பாஸ் 8ஓட கண்டென்ட்லாம் போட ஆரம்பித்தோம் எடிட் பண்ணி. அதுவும் ஒரு 10K 15K 30K இந்த மாதிரி நல்ல ஒரு ரீச் இருந்தது. நல்லா ரீச் ஆகும் வரைக்கும் விட்டுடுறாங்க. இந்த ஸ்ட்ரைக் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், இல்லை காப்பிரைட் கிளைம் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த மானிட்டைசேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சேனலை தூக்கிடுறாங்க. இந்த சேனலே இப்போ நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, எங்களோட ரேண்ட் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி என்னென்ன ஃபேஸ் பண்ணோன்றதை சொல்கிறதுக்காகவே நாங்கள் வந்து இந்த சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோம் எங்கள் லைஃப்லன்றதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைனோட உங்களுக்கு நாங்கள் இந்த சேனலை தருவோம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்டோட உங்கள சந்திக்கிறோம். இது உங்கள் ரியா மஹி.